அடுத்த விஷயம் வந்துட்டு, இந்த ஜம்மை பற்றி ஒரு முக்கியமான பயிற்சி. அதில் எனக்கு முதல் கொடுத்த ஜம்முன்ற பயிற்சி. அந்த ஜம்முன்ற பயிற்சி பண்ணும்போது நியத்து ரொம்ப முக்கியம். இந்த ஜம் பயிற்சி பண்ணும்போது ஹதரத் என்ன சொன்னாங்கன்னா, எந்த நியத்தோடு நாங்கள் அமைதியாக உட்காந்துருக்கணும்னா, எந்த ஒரு விஷயம் என்னை ரஹமானியத்திலேருந்து பிரிக்கிறதோ அந்த விஷயம் என்னன்னு நானே கேட்டுக்கணும். வாட் இஸ் தட் செப்பரேட்ஸ் மீ ஃப்ரம் தி அல்மைட்டி? வாட் இஸ் த நெகட்டிவிட்டி தட் செப்பரேட்ஸ் மீ ஃப்ரம் அல்மைட்டி? திஸ் இஸ் த கொஷின் ஐ ஹாவ் டு ஆஸ்க் மை செல்ஃப் அண்ட் ஐ ஹாவ் டு கீப் quiet till the answer comes. Answer may come, it may not come, but you have to wait patiently. Just wait. Ask that question to yourself and just wait patiently. Maybe 5 minutes, maybe 10 minutes. This process called jump. இது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் சொல்கிறாங்க. இந்த ஜம்முன்னா இணைகிறது. இந்த ப்ராசஸ் மூலமாக உங்களுடைய நெகட்டிவிட்டியை தெரிஞ்சு அதை அகற்றுறது மூலமாக நீங்கள் ஹஸரத்தோட இணையறதுக்கு வாய்ப்பு சொல்லுங்கள். ஹஸரத் அடிக்கடி சொல்லுவாங்க, நீ நானாக மாறும் வரை நீ என்னை சார்ந்தவன் இல்லை. அடிக்கடி அவங்க குருமார்கள் அவங்களுக்கு சொன்னதுன்னு நினைக்கிறேன். அவங்க எங்களுக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, நீ என்ன மாதிரி மாறுற வரைக்கும் நீ என்ன சார்ந்தவில்லை. இது எந்த அளவுக்கு நாங்களாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தெரியல. அதில் ரொம்ப சூட்சமான லைன். நாங்கள் ஹஸரத் மாறினா அவங்க சிகரெட் குடிக்கிறது அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஜம்ப் பண்ணும்போது யூ ஆர் லைக்லி டு கெட் சம் நெகட்டிவ் ஹேபிட்ஸ் லைக் ஸ்மோக்கிங். இதெல்லாம் பிக்கப் பண்ணிடாதீங்க, இதெல்லாம் கிடையாது. ஸோ அவங்க ரொம்ப தெளிவாக சில விஷயங்கள் சொல்கிறாங்க. நமக்குள்ள ரஹமானியத்தை நம்மளேருந்து எதை பிரிக்குது, எது தடுக்குது, என்ன வந்து ரஹமானியத்தை எது தடுக்குது, அந்த நெகட்டிவிட்டியை புரிஞ்சு அதை எடுத்து தூரக்கு போடணும். அது என்னான்னு தெரிஞ்சால் தானே தூரக்க போட முடியும். அதுக்கு ஜம்முன்ற ஒரு பயிற்சியை ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க.